கரையில்லாத காஞ்சிமா நகரம். அந்த நகரம் கழுதையா பிறந்தாலும் காஞ்சிபுரத்தில் பிறக்கணும். அப்பேற்பட்ட பழையனூர் நீலி வாழ்ந்த ஊர் இந்த ஊரு. ஞானசம்பந்தர் வர்றார் இந்த ஊருக்கு. அவர் வரும்போது வயசு 16 வயசு. இங்க வந்துதான் நேரம் மயிலாப்பூர் போறார். நேரம் வந்தா ஐயோ இது காரைக்காலம்மையார் தலையால நடந்த இடமாச்சே, நான் போய் இந்த ஊர்ல என் கால் படுவதா அப்படின்னு ஆயிரக்கணக்கான அடியாரோட பக்கத்துல ஒரு மடத்தை தங்கி இருந்தாரா நம்முடைய காழி பிள்ளையார் ஞான சம்பந்த பெருமாள். சுவாமி வர்றார். ஞான சம்பந்தரே, ஆலங்காடு அடிகளை பாடுவதற்கு அயர்த்தனையோ, என்ன மறந்து போயிட்டியாப்பா, என்ன பாடுறதுக்கு மறந்துட்டியா அப்படின்னு ராத்திரி 1 மணிக்கு வர்றாராம். இப்ப சுவாமி பாடுறார். அண்ணே சுந்தரர் கேட்டாரு, அண்ணே உன்னையெல்லாம் இனி யாரு நினைக்கேன்னு சுவாமி தூக்கத்துல எழுப்பி பதிகத்தை கேட்பானா. ஞானசம்பந்தர் எழுப்பினார். ஞானசம்பந்தா இவ்வளவு தூரம் வந்து என்னை பார்க்காம போனா பதிகம் கிடைக்காம போயிடுமாப்பா, என்னை பாடாம போயிட்டியே. இப்ப சுவாமி பார்த்தார். ராத்திரி நேரத்துல எழுந்து உட்கார்ந்து என் கனவுல வந்து நின்றியே ஆலங்காட்டு அடிகளேன்னு சொல்லி துஞ்சவர் தொழுவி பாரு அப்புறம் நாங்க பின்னாடியே வந்துருவோம். அவங்க யாரும் கூப்பிட்டு விடுறாங்க. பயங்கரமா இருப்பாங்க.